ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு. தக்காளி கடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, பச்சை மிளகா. தக்காளி நான் 1 கிலோவுக்கு மேலே எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி வெந்துச்சுன்னா குழம்பு கொஞ்சமாக தான் வரும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா, 1 ஸ்பூன் உப்பு, இது மட்டும் தண்ணி ஊற்றாமல் ஒரு குக்கரில் சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா தக்காளி வெந்துடும். விசில் போனதும் தக்காளியில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமலே தக்காளியிலேருந்து இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. தக்காளி புளிப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் பச்சை மிளகா நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை மட்டும் தனியாக கடைஞ்சி வச்சுக்கலாம். கடைஞ்சி வச்ச தக்காளியை நம்ம வடித்து வச்ச தக்காளி ஜூஸோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு காரம் வேணான்றதுனால நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு காரம் வேணான்றதுனால நான் 1 தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி புளிப்பு அதிகமாக இருக்கும். 1 கிலோ தக்காளிக்கு மேலே நான் எடுத்திருக்கேன். வெந்தால் குழம்பு கொஞ்சமாக வரும் அப்படின்றதுனால நீங்கள் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ தாளித்த வெங்காயத்தை கடைஞ்சி வச்சுருக்க தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. இப்போவே உப்பு வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி புளிப்புன்றதுனால நீங்கள் பச்சை மிளகா ஒரு 20 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தக்காளிக்கு காஞ்ச மிளகா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்க்கல, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதில் முட்டை கூட அவிச்சு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள்.